1956 பள்ளத்தூர் கிராமம் காரைக்குடி. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தினருடன் மதிய உணவு அருந்திவிட்டு இளைப்பாறி கொண்டிருந்தனர். அப்போது தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்த பொதுமக்கள் தங்கள் வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்து பார்க்கின்றனர். அங்கு வந்த தண்டோரக்காரனான சிவபிரகாசம் இதனால மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், மாலை 6 மணிக்கு நம்ம ஊர் முனீஸ்வரன் கோயில் மண்டபத்தில் அந்தமான் காதலி என்ற நாடகம் போடப்படுகிறது, அதனை அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் என்று கூறியதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கோவில் மண்டபத்தை நோக்கி செல்ல தொடங்குகின்றனர். தாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் பொதுமக்கள் கூடியதால் உற்சாகமடைந்த நாடக குழுவினர் விரைந்து நாடகத்தை துவங்குகின்றனர். நாடக மேடைக்கு வர துவங்கிய நடிகர்களை பார்த்த மக்கள் தங்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கின்றனர். இதனை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்த நாடகத்தின் இயக்குனரான சுப்பிரமணியன் அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் நாடகத்தினை துவங்குகின்றார். அப்போது தனது முதல் வசனத்தை பேச மிகவும் ஆவலுடன் மேடையின் நடுவே வந்த நாடகத்தின் நாயகி வசனத்தை பேச துவங்கிய அந்த நொடியே யாரும் சற்றும் எதிர்பாராதவாறு தலை சுற்றி மயங்கி கீழே விழுகிறார். நாடக குழுவினர் ஓடி சென்று அவரை தூக்கி தட்டி எழுப்புகின்றனர். அப்போது மயக்கத்தில் இருந்து கண் விழித்த கதாநாயகி மிகவும் சோர்வுடன் இருப்பதை கண்டு அவரை ஊட்டி சென்று ஓய்வெடுக்க வைக்கின்றனர். இதனையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் இப்படி நடந்துவிட்டதே, இனி நாடகம் நடக்காது என்று நினைத்தாலும் நல்வாய்ப்பாக நாயகிக்கு எதுவும் ஆகவில்லை என்று தங்களது மனதை தேற்றிக்கொண்டு அங்கிருந்து கலைந்து செல்ல ஆரம்பிக்கின்றனர். இதனையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நாடகத்தின் இயக்குனரான சுப்பிரமணியன் அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் நாடகம் பார்க்க வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதை விரும்பாமல் மேடையின் நடுவே வந்து நின்று பொதுமக்களை பார்த்து, யாரும் கலைந்து செல்ல வேண்டாம், நாடகம் நிச்சயம் நடக்கும், தயவு செய்து அனைவரும் அமருங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த கூட்டத்தை பார்த்து, உங்களில் யாரேனும் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று நினைத்தால் தயக்கமின்றி மேடைக்கு வாருங்கள் என்று கூறுகிறார். இதனை கேட்ட பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கின்றனர். மீண்டும் மக்களை பார்த்த இயக்குனர், நாடகம் பார்ப்போம் என்று நினைத்து ஆவலோடு வந்த நம் மக்களை ஏமாற்றத்துடன் திருப்பி அனுப்ப வேண்டாம், பயப்படாதீர்கள், நான் சொல்வதை கேட்டு அப்படியே செய்தால் போதும், மற்றதை சக நடிகர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே மக்கள் மேடையை பார்த்து மிகவும் சந்தோஷத்துடன் கைகளை தட்டுகின்றனர். இதனை கண்டு தனது பின்னால் திரும்பி பார்த்த இயக்குனர் சுப்பிரமணியம் அவர்கள் அங்கே சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருந்த இளம் பெண்ணான கோபி சந்தா தன்னை பார்த்து, ஐயா, இந்த நாடகத்தில் நான் நடிக்கட்டுமா என்று கேட்பதை கேட்டு மிகவும் சந்தோஷத்துடன் நாடகத்தை துவங்கினார். அன்று அந்த மேடையில் ஏறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆடல், பாடல், நடிப்பு என தன்னுடைய திறமையால் மக்களின் கரகோஷங்களை பெற்ற இளம் பெண்ணான கோபி சந்தா தான் பின்னாளில் தன்னுடைய அசாதாரணமான நடிப்பு திறமையால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து எண்ணற்ற விருதுகளை வாங்கி சரித்திர பதிவேடு நாயகியாக மாறி இந்திய சினிமாவின் நடிப்பு பொக்கிஷம் என்று போற்றப்பட்டு ரசிகர்களால் அன்போடு ஆச்சி என்று அழைக்கப்பட்ட ஆச்சி மனோரமா அவர்கள். 1958 தனது முதல் படமாக மாலையிட்ட மங்கை படத்தில் துவங்கி 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் தனது பெயரை பதித்து மாபெரும் சாதனை படைத்தார். இன்னும் சொல்ல போனால் திரையுலகம் தந்த முதல்வர்களான அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா, ஆந்திர முதல்வர் NTR என 5 பேருடனும் நடித்தவர் என்ற பெருமைக்குரியவர் ஆச்சி மனோரமா அவர்கள் மட்டுமே. இவர் 1964 SM ராமநாதன் என்பவரை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைத்து காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவருக்கு பூபதி என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து சில மனக்கசப்பு காரணமாக 1966 தனது கணவரான ராமநாதனை விவாகரத்து செய்துவிட்டு சென்னையில் தனது மகனுடன் தனியாக வாழ ஆரம்பித்த மனோரமா தனது முழு கவனத்தையும் தன் மகன் மீது செலுத்திவிட்டு தனது வாழ்க்கையை திரைத்துறைக்கு அர்ப்பணித்தார். சினிமாவில் இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரமே இல்லை என்று கூறலாம். இன்னும் சொல்ல போனா முன்னணி கதாநாயகர்கள் அனைவருமே இவருடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்று விரும்பினர். அதுவும் குறிப்பாக ஆச்சி மனோரமா அவர்களை தங்களுக்கு தாயாக நடிக்க வைத்தே ஆக வேண்டும் என கருதினர். ஏனென்றால் கதாநாயகர்கள் ஆச்சி மனோரமா அவர்கள் தங்களுக்கு தாயாராக நடித்தார் என்றால் அப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் என்ற ஒரு சென்டிமெண்டை நம்பினர். அந்த சென்டிமெண்ட் உண்மை என்பது போலவே முன்னணி ஹீரோக்களுக்கு ஆச்சி மனோரமா அவர்கள் அம்மாவாக நடித்த படங்கள் எல்லாமே அந்த நடிகர்களின் வாழ்நாள் மெகா ஹிட் படங்களாகவே அமைந்தன. உதாரணமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலை, கோயில் எனக்கு எல்லாமே போயிடுச்சாப்பா, அப்பா வீடு இல்லையாப்பா,
ஸ்டார் ஆயிடுச்சான்னு சொன்னேன். அசோகா இருக்காதுடா. ஏன் அசோகா அப்படி செஞ்சிருக்க மாட்டான். உலகநாயகன் கமலஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் ரெடியான குத்துற வேண்டியதானே, என்னத்துக்கு இஷ்ட அடிக்கிறேன்? லாண்டி துணி போட்டா வாடி கூடுறது இல்ல, அந்த மாதிரிதான் ரிப்பேருக்கு வண்டி வந்தா ஓட்டி கிட்டி பாத்துட்டு ஜாலியா இருந்துட்டு அப்பால தான் கொடுப்பேன். என்னடா துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர். பல்லெல்லாம் எகிரி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சரி ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா. ஐயோ காட்டடி பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடித்த சூரியன், இளையதிலகம் பிரபு நடித்த சின்னத்தம்பி, நவரச நாயகன் கார்த்தி நடித்த கிழக்கு வாசல், புரட்சி தமிழன் சத்யராஜ் நடித்த பங்காளி. பாரு தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய முடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு பிளீச்சிங் பவுடர் போன்ற படங்களில் கதாநாயகர்களுக்கு அம்மாவாக ஆச்சு மனோரமா அவர்கள் தான் நடித்திருப்பார். இந்த படங்கள் தான் அந்தந்த கதாநாயகர்களின் வாழ்க்கையில் முக்கியமான மெகா ஹிட் படங்களாக அமைந்து அவர்களுக்கு என தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம இன்ட்ரோல சொன்னது போலவே ஒரு சின்ன மேடை நாடகத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி எம்ஜிஆர், சிவாஜி என அன்றைய காலம் முதல் இன்றைய தலைமுறை வரை 50 வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரையுலகை ஆட்சி செய்துள்ளார் நம் ஆச்சி மனோரமா அவர்கள். தமிழ் சினிமாவில் அவரது சாதனை மிகவும் வியப்புக்குரியது. அது மட்டுமல்லாமல் கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பிற்காக இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மேலும் இவர் சினிமா துறையில் பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைத்துறையில் இருந்த ஒருவரை எனது குடும்ப உறுப்பினர் என்று நினைத்தது நம் ஆச்சி மனோரமா அவர்களை தான். உங்களுக்கு மனோரமா ஆச்சி அவர்களை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா நம்மை போலவே ஆச்சி மனோரமா அவர்களை நேசிக்கும் உங்கள் நண்பர்களிடம் பகிர தவறாதீர்கள். நாம் அனைவரையும் தன்னுடைய அசாதாரணமான நடிப்பு திறமையாலும் சாதனைகளாலும் பெருமைப்பட வைத்த ஆச்சி மனோரமா அவர்கள் அக்டோபர் 10, 2015 அன்று காலமானார். ஆச்சி அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் இன்னும் அவரது திரைப்படங்கள் மூலம் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.